ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம சரவணன் கோவத்தில் கொந்தளிச்சு உச்சக்கட்டத்து கோவத்துக்கு போய் அவர் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு தம்பிங்களை தேடி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கடா, நான் வந்து அவனை அடித்து நவுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுவோட அண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் போது கடைசியில் பார்த்தா இவங்க இருந்துட்டு அண்ணனை இன்வால்வ் பண்ணக்கூடாது, ஏன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கிட்டாங்க. நீங்கள் என்னடா என்ன ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே இருப்பானோ தேடி போய் அடின்னு செம்ம அடிக்கிறாருங்க. ஒரு ஆளா சரவணா புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தியப்பா, இப்போ திடீர்னு கொடுக்க மலிச்சிச்சியாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம அடிக்கிறாப்புல. சரி விடுங்க, வீரமாக அடிதடிலாம் நடந்துட்டு இருக்கும் போது இவ்வளோ அமுழுத்தமிழி நடந்துட்டுருக்கு, யார் அவன் பின்னாடி கபடி விளாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஃபைட்லாம் முடியட்டும்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு சரவணன் ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. யாருக்குன்னு பார்க்குறீங்களா, நம்ம கதிர் அட்டன் பண்ணவே இல்லைங்க. அதுக்கப்புறம் எடுங்கடான்னு சொல்லிட்டு மறுபடியும் சரவணன் ஃபோனில் இருந்து கால் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அட்டன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணணும், இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கடா, சீக்கிரம் வாங்கடான்னு சொன்னால் அவங்க வந்து தடுப்பாங்க. பார்த்தா அவங்க அதுக்கு மேலே அடிக்கிறாங்க. மொத்தமாக சேர்ந்து குமுறுன்னு குமரிட்டாங்க நம்ம ராஜுவோட அண்ணனை. அடி வாங்கின கையோட வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு நம்ம ராஜுவோட அண்ணன். உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கொந்தளிச்சு போய் ஏண்டான்னு சொல்லி கேட்க இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து அடிச்சிட்டாங்க, அவங்க அப்பா அடிச்சதுக்காக பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லை, தரமான சம்பவம் இவங்களுக்காக செய்யணும் அப்படின்றாங்க. மொத்த குடும்பம் சேர்ந்து என்ன தான் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக நடக்காதுப்பா, கண்டிப்பாக நல்லதுக்கு ஒரு காலம் வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார் நம்ம பாண்டியன். என்னடா அது, நம்ம பசங்க இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்ட உடனே கோமதி அம்மாவுக்கு நெஞ்சு வழியே வந்துருச்சுங்க. உடனே என் பசங்களா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குது. எத்தனை தடவை கேட்ப உன் பசங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தம்பி வந்தே சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னாச்சு இவனுங்களுக்கு, ஏன் இப்படி திரும்ப போய் வம்பளுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா கதறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.